Hello students, இந்த வீடியோவில் are you and do you இந்த இரண்டையும் இங்கிலீஷ் பேசும் பொழுது எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல நாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வேர்ட்ல சென்டர்ல உள்ள ஆரை வந்து நாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல உச்சரிக்க மாட்டோம். அதே இது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அந்த சென்டர்ல உள்ள ஆரை நல்லாவே உச்சரிப்போம். ஓகே, இப்போ இந்த ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல நாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத முதலில் பார்க்கலாம். அதற்கப்புறம் டூ யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை பார்க்கும் பொழுது இந்த ஆர் யூக்கும் அந்த டூ யூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத அப்போது நாம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து நாம் 4 சிச்சுவேஷன்ஸில் நாம் பயன்படுத்துவோம். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய ஃபீலிங்ஸ் பற்றி கேட்கும் பொழுது இந்த ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து நாம் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இது வந்து ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட் தரக்கூடிய ஃபீலிங்ஸ். இப்போ இந்த ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட் தரக்கூடிய ஃபீலிங்ஸை எப்படி ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ்ல பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? இப்போ இதே கேள்வியை தமிழ்ல இன்னொரு விதமா எப்படி கேட்போம் அப்படின்னா, உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? அதாவது ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட் தரக்கூடிய கேள்விகளை தமிழ்ல 2 விதமா கேட்போம். ஆனா இங்கிலீஷ்ல ஒரே விதம் தான். எப்படி கேட்கறது? ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து சேட்னஸ், அதாவது சோகம் தரக்கூடிய ஃபீலிங்ஸ். நீங்க வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இதெல்லாம் வாசித்து கொள்ளலாம். நான் வந்து வாசித்தேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிரும். அதனால வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையென்றால் நீங்கள் படித்துக் கொள்ளவும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது எல்லாமே ஆங்கர், அதாவது கோபம் தரக்கூடிய ஃபீலிங்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. இது எல்லாமே ஃபியர், அதாவது பயம் தரக்கூடிய ஃபீலிங்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. இது எல்லாமே கன்ஃபியூஷன் அண்ட் சர்ப்ரைஸ் தரக்கூடிய ஃபீலிங்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. இது எல்லாமே கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் தரக்கூடிய ஃபீலிங்ஸ். இது எல்லாமே சர்ப்ரைஸ் தரக்கூடிய ஃபீலிங்ஸ். இப்போ இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்பது அப்படிங்கிறத மேலும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா? ஆர் யூ டயர்ட்? ஆர் யூ டயர்ட்? இதை வந்து தமிழ்ல இன்னொரு விதமா எப்படி கேட்போம்? உனக்கு சோர்வாக இருக்கிறதா? உனக்கு சோர்வாக இருக்கிறதா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்களா? நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்களா? ஆர் யூ எக்ஸைட்டட்? ஆர் யூ எக்ஸைட்டட்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. உனக்கு பயமா இருக்கா? ஆர் யூ அஃப்ரைட்? ஆர் யூ அஃப்ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு பதட்டமாக இருக்கிறதா? ஆர் யூ நர்வஸ்? ஆர் யூ நர்வஸ்? உனக்கு பசிக்கிறதா? ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ ஹங்க்ரி? இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தரக்கூடிய வேர்ட்ஸை வந்து நாம் ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு அப்புறம் எந்த விதமான ப்ரீபொசிஷன்ஸ் அண்ட் ஆர்டிகிள்ஸ் பயன்படுத்தாம அப்படியே பயன்படுத்தி இங்கிலீஷ்ல பேசணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தக்கூடிய 4 சிச்சுவேஷன்ஸ்ல நம்பர் 2 என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்கும்போது நாம் இந்த ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்துவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் ஸ்டூடெண்ட்டா? அதாவது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கேம்பஸ்குள்ள ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, மற்ற வெளியாட்களும் இருப்பாங்க. அப்போ அவர்களை பார்த்து நீங்கள் யார், உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு கேட்கும்போது நாம் இந்த ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்துவோம். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டா எப்படி கேட்கறது? ஆர் யூ அ ஸ்டூடெண்ட்? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். மற்றவர்களுடைய ஐடென்டிட்டி பற்றி கேட்கும்போது கண்டிப்பாக ஆர்டிகிள்ஸ் பயன்படுத்தி தான் கேள்வி கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்கள் டீச்சரா? ஆர் யூ அ டீச்சர்? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்கள் மேனேஜரா? ஆர் யூ அ மேனேஜர்? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்கள் ஓனரா? ஆர் யூ அன் ஓனர்? ஏ ஆன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பயன்படுத்தி ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீங்கள் டாக்டரா? ஆர் யூ அ டாக்டர்? ஆர் யூ அ டாக்டர்? நெக்ஸ்ட் வந்து ஏதாவது டீச்சர்ஸ், இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள திட்டுவோம் இல்லையா? எப்படி திட்டுவோம்? நீ எல்லாம் ஒரு டீச்சரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதற்கும் இதுதான் நாம் பயன்படுத்துவோம். ஆனால் டோனை மட்டும் கொஞ்சம் மாற்றி பயன்படுத்துவோம்.
ஆர் யூ அ டீச்சர் அப்படிங்கிறத ஆர் யூ டீச்சர், நீ எல்லாம் ஒரு டீச்சரா அப்படின்னு டோனை மட்டும் நாம் மாற்றி பயன்படுத்துவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தக்கூடிய 4 சுச்சுவேஷன்ஸில் நம்பர் 3 என்ன அப்படின்னா மற்றவர்களுடைய லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்கும்போது நாம் இந்த ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்துவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீ வீட்டில் இருக்கிறாயா? இது எப்படி கேட்குறது? ஆர் யூ அட் ஹோம்? ஆர் யூ அட் ஹோம்? இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆர்டிகிள்ஸ் பயன்படுத்தி கேள்வி கேட்கணும் பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்து அதாவது மற்றவர்களுடைய லொக்கேஷன் பற்றி கேட்கும்போது கண்டிப்பாக ப்ரீபொசிஷன் பயன்படுத்தி தான் கேள்வி கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீ கிச்சனில் இருக்கிறாயா? இது வந்து கிராமர் படி சென்டென்ஸ். இதே இது பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? நீ கிச்சன்லையா இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பேச்சு வழக்கில் எப்படி சொல்றது? ஆர் யூ இன் த கிச்சன்? ஆர் யூ இன் த கிச்சன்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ திருநெல்வேலி பாஷையில் ஒன்று பேசலாம் வாங்க. அப்போ ஏல நீ சென்னையிலையா இருக்க? ஏல நீ சென்னையிலையா இருக்க? இப்படி பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா? இது எப்படி சொல்றது? ஆர் யூ இன் சென்னை? ஆர் யூ இன் சென்னை? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ பஸ் ஸ்டாப்லையா இருக்க? நீ பஸ் ஸ்டாப்லையா இருக்க? எப்படி கேட்குறது? ஆர் யூ இன் த பஸ் ஸ்டாப் அல்லது ஆர் யூ அட் த பஸ் ஸ்டாப்? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ வீட்டு முன்னாடியா இருக்க? இது எப்படி கேட்குறது? ஆர் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் அல்லது ஆர் யூ அட் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ்? இரண்டு விதமாக கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தக்கூடிய 4 சுச்சுவேஷன்ஸில் நம்பர் 4 என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ். அதாவது நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீர்களா என்று கேட்கும்போது நாம் இந்த ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்துவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. தேர்வுக்கு நீ தயாராக இருக்கிறாயா? எப்படி கேட்குறது? ஆர் யூ ரெடி ஃபார் த எக்ஸாம்? ஆர் யூ ரெடி ஃபார் த எக்ஸாம் அல்லது ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் த எக்ஸாம்? ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் த எக்ஸாம்? இந்த மாதிரி இரண்டு விதமாக நாம் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டூ யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் நாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னாடி இந்த டூ யூக்கும் இந்த ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம்? ஆர் யூ ஹாப்பி அப்படிங்கிற சென்டென்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம்? ஆர் யூ அ டீச்சர் அப்படிங்கிற சென்டென்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம்? ஆர் யூ அட் ஹோம் அப்படிங்கிற சென்டென்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம்? ஆர் யூ ரெடி அப்படிங்கிற சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த எல்லா சென்டென்சஸ்லையும் இருக்கக்கூடிய ஆர் இருக்கு இல்லையா? இந்த ஆர் என்ன அப்படின்னா இதுதான் இங்க மெயின் வேர்ப். இந்த சென்டென்சஸ்ல எல்லாமே இந்த ஆர் அப்படிங்கிற பி வேர்ப் தான் மெயின் வேர்பாக செயல்பட்டு இந்த சென்டென்சஸ் எல்லாமே மீனிங் தருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் இந்த டூ யூ அப்படிங்கிற ஃப்ரேஸில் இருக்கக்கூடிய டூ அப்படிங்கிற வேர்டு வந்து எந்த மீனிங் தராது. அது சும்மா கேள்வி கேட்பதற்காக ஹெல்ப்புக்காக வரக்கூடியது. அதற்கு எந்த மீனிங்கும் கிடையாது. இங்கே ஆர் யூ அப்படின்னு சொன்னாலே போதும். அதாவது ஆர் யூ இந்த ஃப்ரேஸுக்கே தனியாக மீனிங் உண்டு. அதாவது நீ இருக்கிறாயா அப்படிங்கிற மீனிங் உண்டு. ஆனால் டூ யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து எந்த விதமான மீனிங்கும் தராது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல டூ அப்படிங்கிற வேர்டு வந்து சும்மா ஹெல்ப்புக்காக வரக்கூடியது. அங்கே வந்து எந்த மீனிங் தராது. இப்போ மேலே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் உள்ள ஹாப்பி இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். செகண்ட் சென்டென்ஸில் உள்ள டீச்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா நவுன். தேர்ட் சென்டென்ஸில் உள்ள அட் ஹோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா ப்ரீபொசிஷனல் ஃப்ரேஸ். ஃபோர்த் சென்டென்ஸில் உள்ள ரெடி அப்படின்னு இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். இப்போ எதற்காக இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இது எதுவுமே டூ யூ அப்படிங்கிற ஃப்ரேஸில் அதாவது டூ யூ அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடாது. இங்கே ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு அப்புறம் பயன்படுத்திருக்காங்க இல்லையா? இது எதையுமே டூ யூ அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்க. டூ யூ ஹாப்பி, டூ யூ அட் ஹோம், டூ யூ அ டீச்சர். இந்த 3 சென்டென்சஸுமே எந்த விதமான மீனிங்கும் தராது. ஏன் அப்படின்னா இந்த சென்டென்சஸ் எல்லாத்துலேயும் எதுலேயுமே வேர்ப் இல்லை. ஒரு சென்டென்ஸில் வந்து வேர்ப் இருந்தால் மட்டும்தான் அது முழுமையான மீனிங் தரும். அப்போது டூ யூ இதெல்லாமே தவறான சென்டென்சஸ். இப்போது டூ யூ அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வேர்ப் பயன்படுத்தினால் மட்டும்தான் அங்கு முழுமையான மீனிங் தரும். இப்போது நீங்கள் கேட்கலாம், ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் வேர்ப் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். பயன்படுத்தலாம். ஆனால்
ஆர் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் வேர்ப் பயன்படுத்தும் போது அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து பயன்படுத்தணும். அது என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். அது தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் தரும். அதை நாம் இங்கு குழப்ப வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டூ யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த சுச்சுவேஷனில் நாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா செக் சம்ஒன்ஸ் நாலேஜ். அதாவது உங்களுக்கு புரிந்ததா, நான் பாடம் நடத்துகிறேன் இல்லையா, நாம் பாடம் நடத்துவது உங்களுக்கு புரிந்ததா இல்லையா என்று உங்களுடைய நாலேஜை செக் பண்ணுவதற்காக நான் கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ இது இங்கிலீஷில் எப்படி சொல்றது? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு தெரியுமா என்று உங்களுடைய நாலேஜை செக் பண்ணுவதற்காக கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ டு யூ நோ? டு யூ நோ? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ நம்புகிறாயா? நீ நம்புகிறாயா? ஏதோ ஒரு விஷயத்தை நீ நம்புகிறாயா என்று உங்களுடைய நாலேஜை செக் பண்ணுவதற்காக கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ டு யூ பிலீவ்? டு யூ பிலீவ்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டூ யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தக்கூடிய நம்பர் 2 சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். அதாவது பிடித்தவை மற்றும் பிடிக்காதவை. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. உனக்கு டீ பிடிக்குமா அல்லது காஃபி பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு பிடிக்குமா, இது எப்படி சொல்றது? டு யூ ப்ரிஃபர்? நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. அதாவது டீ கடைக்கு போறீங்க, டீ கடையில் போய் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறீங்க உனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா அப்படின்னு. எதற்காக கேட்கிறீர்கள் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸுக்காக. சரிங்களா? ப்ரிஃபரன்ஸுக்காக ஏதோ ஒன்று பிடிக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? அதனால் ப்ரிஃபரன்ஸுக்காக நீங்கள் கேட்கிறீர்கள். அதனால் இங்கே வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரிஃபர் அப்படிங்கிற வேர்ப் பயன்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பிடிக்குமா? டீ அல்லது காஃபி. அப்போது டீ ஆர் காஃபி. டு யூ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி? உனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? இது வந்து ப்ரிஃபரன்ஸுக்காக கேட்கக்கூடியது கிடையாது. இது வந்து தெரிந்து கொள்வதற்காக கேட்கக்கூடியது. அப்போ இங்க வந்து உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ப் பயன்படுத்தணும் அப்படின்னா லைக் அப்படிங்கிற வேர்ப் பயன்படுத்தணும். அப்போ டு யூ லைக்? உனக்கு பிடிக்குமா? யாரு? அப்பாவா அல்லது அம்மாவா? அப்போ ஃபாதர் ஆர் மதர். டு யூ லைக் மதர் ஆர் ஃபாதர்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டு யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தக்கூடிய தேர்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஹேபிட்ஸ். அதாவது பழக்க வழக்கங்கள். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ தினமும் படிக்கிறாயா? ஃபர்ஸ்ட் வந்து நீ படிக்கிறாயா, இது எப்படி சொல்றது? டு யூ ஸ்டடி? டு யூ ஸ்டடி? நீ படிக்கிறாயா? எப்போதெல்லாம்? தினமும். அப்போ எவ்ரிடே. டு யூ ஸ்டடி எவ்ரிடே? நீ தினமும் படிக்கிறாயா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ தினமும் காலையில் பல் துலக்குகிறாயா? ஃபர்ஸ்ட் வந்து நீ துலக்குகிறாயா? அப்போ டு யூ பிரஷ்? டு யூ பிரஷ்? எதை? உன்னுடைய பல்லை. அப்போ யுவர் டீத். எப்போதெல்லாம்? தினமும் காலையில். அப்போ எவ்ரி மார்னிங். டு யூ பிரஷ் யுவர் டீத் எவ்ரி மார்னிங்? தினமும் காலையில் நீ பல் துலக்குகிறாயா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ தினமும் பள்ளிக்கு செல்கிறாயா? ஃபர்ஸ்ட் வந்து நீ செல்கிறாயா, எப்படி சொல்றது? டு யூ கோ? டு யூ கோ? நீ செல்கிறாயா? எங்கே? பள்ளிக்கு. அப்போ டு ஸ்கூல். எப்போதெல்லாம்? தினமும். அப்போ எவ்ரி டே. டு யூ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே?